ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்கள் அரவிந்த். இப்போ இந்தியன் மார்க்கெட்டில் பட்ஜெட் செக்மெண்ட்டில் நிறைய 5G ஸ்மார்ட் ஃபோன்ஸ் புதுசாக லான்ச் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. அந்த வரிசையில் இப்போ iQoo கிட்ட இருந்து iQoo Z6 Lite 5G அப்படின்ற ஒரு புது பட்ஜெட் 5G ஸ்மார்ட் ஃபோன் 14,000 ரூபா அப்படின்ற செக்மெண்ட்டுக்காக லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த செக்மெண்ட்டில் ஆல்ரெடி மார்க்கெட்டில் ஒரு சில 5G ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்குது. Poco M4 Pro 5G, Redmi 11 Prime 5G, Infinix Note 12 5G மாதிரியான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் இருக்கும்போது அந்த 5G ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் விட என்ன இந்த iQoo Z6 Lite 5G ஸ்மார்ட் ஃபோனில் பெட்டராக இருக்குது. இந்த செக்மெண்ட்டில் எந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் 5Gக்காக நம்ம சூஸ் பண்ணலாம், எந்த ஸ்மார்ட் ஃபோன் பெஸ்ட்டான 5G ஸ்மார்ட் ஃபோனா இருக்கு அப்படின்ற விஷயத்தை தான் இன்னைக்கு வீடியோல கம்ப்ளீட்டா இந்த iQoo Z6 Lite 5G பத்தி பார்த்துக்கிட்டே நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனல்ல ரெகுலரா ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ் பத்தின அப்டேட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த iQoo Z6 Lite 5G இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான டிசைன் லுக் அப்படின்னு பார்க்கும்போது லுக்லலாம் பெருசாக இந்த வித்தியாசமும் இல்லை. iQoo Z6 எப்படி இருந்துச்சோ மார்க்கெட்டில் அதே மாதிரியான லுக்கில் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனையும் கொண்டு வந்திருக்காங்க. டிசைன்லாம் பார்க்குறதுக்கு அப்படியே iQoo Z6 மாதிரி தான் நமக்கு இருக்குது. கலர் ஆப்ஷன் அதே மாதிரியே ஒரு 2 கலர் ஆப்ஷன் தான், பிளாக் அண்ட் ப்ளூ அப்படின்ற காம்பினேஷன் தான் கொடுத்துருக்காங்க. மொபைலுக்கான வெயிட் அண்ட் திக்னஸ்னு பார்க்கும்போது 194 கிராம்ஸ்க்கான வெயிட்டோட 8.25 mm திக்னஸோட தான் இந்த iQoo Z6 Lite 5G ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. பேக் சைட் ஃப்ரேம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இங்கே நமக்கு மேட் ஃபினிஷில் தான் கொடுத்துருக்காங்க அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் பாடி தான். ஸோ இந்த செக்மெண்ட்டுக்கு இதுதான் மோஸ்ட்லி எல்லா பிராண்டுமே கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரியான ஒரு யூஷுவலான டிசைன் தான், பில்டு குவாலிட்டி எல்லாமே இந்த செக்மெண்ட்டுக்கு ஓகே தான், டீசெண்டாகவே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. அடுத்து அப்படியே மொபைலுக்கான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு வரும்போது ஃபர்ஸ்ட் இந்த மொபைலுடைய டிஸ்பிளேன்னு எடுத்துக்கிட்டோம்னா இங்கே 6.58 இன்ச்சஸ்க்கான சைஸில் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷனில் IPS LCD பேனலுக்கான டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வருது. அது கூடவே 240 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட்டும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. அந்த வகையில் எப்போவுமே இந்த பட்ஜெட்டில் வரக்கூடிய 5G ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா மோஸ்ட்லி ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் தான் கொடுப்பாங்க. பட் ஆனால் இந்த ஸ்மார்ட் ஃபோன் 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. அந்த வகையில் 5G ஸ்மார்ட் ஃபோன் 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கு இந்த ஸ்மார்ட் போன் ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். அந்த வகையில் டிஸ்பிளே கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் போன் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு பர்சனலி தோணுது. அதே மாதிரி மொபைலுடைய பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங்னு வரும்போது யூஷுவலான ஒரு ஃபீச்சர் தான் 5000 mAhக்கான ஒரு பேட்டரி கெப்பாசிட்டி தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 18 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செக்மெண்ட்டுக்கு இந்த 5000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி ஓகே, எல்லா பிராண்டும் அதான் கொடுக்குறாங்க, அதே தான் இவங்களும் கொடுத்துருக்காங்க அப்படின்றதுனால ஓகே தான். பட் இந்த 18 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் கண்டிப்பாக எனக்கு கம்மியாக தான் தோணுது. இதை விட பெட்டரான ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட Poco M4 Pro 5G அண்ட் Infinix ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் நமக்கு இருக்குது. அவங்களுடைய 5G ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கை இந்த செக்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ iQoo இங்கே இந்த 18 வாட்ஸ்க்கான சார்ஜிங்க்கு பதிலாக 33 வாட்ஸ்க்கான சார்ஜிங் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். பட் இங்கே இப்போதைக்கு 18 வாட்ஸ்க்கான சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக தான் எனக்கு இருக்குது. அதே மாதிரி மொபைலுடைய பர்ஃபார்மன்ஸ்னு வரும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்ட் டைம் ஸ்னாப்ட்ராகனுடைய 4 Gen 1 அப்படின்ற இந்த ஒரு புதிய ஒரு 5G சிப்செட்டை இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த சிப்செட் பொறுத்த வரைக்கும் ஸ்னாப்ட்ராகன் 480+. ஸோ அந்த சிப்செட்டுடைய சக்ஸஸராக அதில் இருந்து ஒரு சில விஷயங்களை அப்கிரேட் பண்ணி கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு சிப்செட்டாக தான் இருக்குது. இன்ஃபேக்ட் இந்த சிப்செட்டும் நமக்கு 6 nm சைஸில் தான் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் பட்ஜெட் செக்மெண்ட்லையும் இப்போ 6 nm சைஸில் சின்ன சைஸ்க்கான சிப்செட்லாம் வருது அப்படின்றது நல்ல விஷயம் தான். நல்ல ஒரு எஃபிஷியன்டான பர்ஃபார்மன்ஸை கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் நம்ம எதிர்பார்க்க முடியும். அண்ட் அது கூட இதில் நமக்கு கேமிங்க்கு Adreno 619 அப்படின்ற இந்த GPU பேக் பண்ணி தான் கொண்டு வராங்க. இது ஒரு நல்ல பவர்ஃபுல்லான GPU தான். அதனால நமக்கு கேமிங் அண்ட் கிராஃபிக்கல் பர்ஃபார்மன்ஸும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இந்த சிப்ஸோட நல்லாவே நமக்கு பர்ஃபார்ம் பண்ணி கொடுக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம். அண்ட் இந்த ஸ்னாப்ட்ராகன் 4 Gen 1க்கான சிப் எந்த சிப்க்கு ஈக்குவல், எதுக்கு ஈக்குவலாக பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஸ்னாப்ட்ராகன் 695 அதை விட கொஞ்சம் தான் கம்மியான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். பட் ஸ்னாப்ட்ராகன் 695க்கு கிட்டத்தட்ட ஈக்குவலான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய அந்த அளவுக்கு கேப்பபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு சிப்செட் தான் இந்த ஸ்னாப்ட்ராகன் 4 Gen 1 அப்படின்ற சிப்செட். அதனால பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நமக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது. கண்டிப்பா ஒரு நல்ல பவர்ஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸை கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் ஃபோன் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். அதே சமயம் இந்த சிப்செட் MediaTekல எந்த சிப்புக்கு காம்படிஷன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா MediaTek Dimensity 8க்கு காம்படிஷன் சொல்லலாம். ஆக்சுவலி இந்த செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய Poco M4 Pro 5G அந்த ஸ்மார்ட் ஃபோன் எல்லாம் கூட MediaTek 810 அப்படின்ற அந்த சிப்செட் தான் நமக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. Dimensity 810 அப்படின்ற அந்த சிப்செட் தான். ஸோ அந்த சிப்செட்டுக்கு டைரக்ட் காம்படிஷனாக இருக்கக்கூடிய ஒரு சிப்செட் தான் இந்த ஸ்னாப்ட்ராகன் 4 Gen 1. ஸோ அதனால கண்டிப்பா Poco M4 Pro 5G அந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கெல்லாம் காம்படிஷனாக இந்த iQoo Z6
Z6 Lite 5G ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. மற்றபடி இதில் இருக்கக்கூடிய 5G பேண்டுன்னு பார்க்கும்போது இங்கே மொத்தம் 2 5G பேண்டுக்கான சப்போர்ட் தான் இந்த iQoo ஸ்மார்ட் ஃபோன்ஸில் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது கண்டிப்பாக எனக்கு பெரிய டிசப்பாயிண்டிங்காக தான் இருக்குது. ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனை இவங்க ஃபோக்கஸ் பண்ணி லான்ச் பண்ணியிருக்கிறதே 5G தான், 5Gக்காக தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்படின்னும் போது 5G பேண்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்கன்னா தான் அது ஒரு அட்ராக்டிவான ஃபீச்சராக இருந்திருக்கும். பட் ஆனால் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 2 5G பேண்டுக்கான சப்போர்ட் தான். iQoo Z6 5G, iQoo Z6 Pro 5G அதுலேயுமே 2 5G பேண்டுக்கான சப்போர்ட் தான் கொடுத்துருந்தாங்க. எதுக்காக 5G பேண்டுக்கான சப்போர்ட் ரொம்பவே கம்மியாக கொடுக்குறாங்க அப்படின்னு தெரியல. ஸோ iQoo Z6 Lite 5G இது ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தாலும் 5G பேண்ட் 2 தான் இருக்குது அப்படின்றது இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு கண்டிப்பாக என்ன பொறுத்த வரைக்கும் டிசப்பாயிண்டிங்கான ஒரு ஃபீச்சராக தான் இருக்குது. பட் பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது இந்த செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மற்ற 5G ஸ்மார்ட் ஃபோன்ஸுக்கு ஈக்குவலி டஃப் காம்படிஷன் கொடுக்குற அளவுக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய Snapdragon 4 Gen 1 அப்படின்ற சிப்செட் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுலலாம் எந்த ஒரு குறையும் இல்லை. அடுத்து இந்த மொபைலுடைய கேமரா சைடுக்கு வந்தோம்னா பின்பக்கம் 2 கேமரா தான் கொடுத்துருக்காங்க. பிரைமரி கேமரா எல்லா ஸ்மார்ட் ஃபோனும் கொடுக்குற மாதிரி அதே 50 மெகா பிக்சலுக்கான ஒரு பிரைமரி கேமரா தான் கொடுத்துருக்காங்க. இது போக சப்போர்ட்டிவ்க்கு 2 மெகா பிக்சலுக்கான கேமரா கொடுத்துருக்காங்க. அப்படியே முன்பக்கம் செல்ஃபி கேமரான்னு வரும்போது இங்கே 8 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த செல்ஃபி கேமராவும் வாட்டர் டிராப் ஸ்டைல் நாச்சில் தான் இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செக்மெண்ட்டில் இப்போ மோஸ்ட்லி எல்லா பிராண்டும் பச்சுவல் செல்ஃபி கேமரா தான் கொடுக்குறாங்க. பட் இவங்க ஏன் இன்னுமே இந்த வாட்டர் டிராப் ஸ்டைல் நாச்சை பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. ஸோ இது கொஞ்சம் பழைய ஸ்டைலாக எனக்கு பார்க்கறதுக்கு இருக்கு. அதே மாதிரி 8 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா அப்படின்றதும் எனக்கு ரொம்பவே கம்மியாக தான் தோணுது. ஏன்னா இந்த செக்மெண்ட்ல 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமராலாம் மற்ற பிராண்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் கொடுக்குறாங்க. பட் இங்கே iQoo வெறும் 8 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்கிறது கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. இதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். பட் பின்பக்கம் இருக்கக்கூடிய கேமரா ஓகே 50 மெகா பிக்சல் அந்த ஒரு கேமரா தான் எப்படியும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த கேமரா எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லையும் கொடுக்குற மாதிரியான அந்த ஒரு 50 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால அங்கே ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் செல்ஃபி கேமரா கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. இது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக தான் எனக்கு இருக்கு. மற்றபடி இந்த மொபைலில் அதர் ஃபீச்சர்ஸ் எல்லாம் யூஷுவல் தான். சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் பாட்டம் ஸ்பீக்கர், 3.5mm ஆடியோ ஜாக் இருக்கு. ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் 4 காம்பனண்ட்டுக்கான கூலிங் சிஸ்டம் இதில் யூஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. Android 12க்கான ஒரு அப்டேட்டட் OS தான் வருது. அது போக 2 வருஷத்துக்கான Android அப்டேட் அண்ட் 3 வருஷத்துக்கு மந்த்லி செக்யூரிட்டி பேட்ச்க்கான அப்டேட் நாங்கள் கண்டிப்பாக கொடுப்போம் அப்படின்ற மாதிரியான அஷூரன்ஸும் இந்த iQoo Z6 Lite 5G ஸ்மார்ட் ஃபோனுக்கு இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு நல்லாவே இருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அண்ட் ஃபைனலி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பிரைசிங் என்ன பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 14,000 ரூபாய் செக்மெண்ட்டுக்கு பேஸ் வேரியன்ட் 4GB 64GB வேரியண்ட்டை கொண்டு வந்திருக்காங்க. இது கூட 6+128GB வேரியண்ட் 15,500 அப்படின்ற செக்மெண்ட்டுக்கு தான் இந்த iQoo Z6 Lite 5G ஸ்மார்ட் ஃபோனை இப்போதைக்கு இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் இந்த செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போது மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய மற்ற பட்ஜெட் 5G ஸ்மார்ட் ஃபோன் மெயினாக Poco M4 Pro 5G அந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் இதுக்கு மெயின் காம்படிஷனாகவே இருக்கு. ஸோ அந்த ஸ்மார்ட் ஃபோன் கூட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் அதை விட கொஞ்சம் கம்மியான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான் நமக்கு ஓவராலாக கொடுத்துருக்காங்க. Poco M4 Pro 5G டிஸ்பிளே உடைய ரெஃப்ரெஷ் ரேட் அங்கே 90 Hz கொடுத்துருக்காங்க. இந்த iQooல 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் தான் இந்த iQoo Z6 Lite 5Gல கொஞ்சம் பெட்டராக இருக்கு. மற்றபடி இருக்கக்கூடிய எல்லா ஃபீச்சருமே நமக்கு Poco M4 Pro 5Gல இதை விட பெட்டராகவே கொடுத்துருக்காங்க. அண்ட் பிரைசிங்கும் கூட இந்த iQoo Z6 Lite 5G விட கம்மியான செக்மெண்ட்டுக்கு தான் Poco M4 Pro 5G இப்போ மார்க்கெட்டில் செல் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த iQoo Z6 Lite 5G இன்னும் ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் பிரைசிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ணி இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவாக கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு பர்சனலி தோணுது. இப்போ கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஃபீச்சர்லேயே மெயினாக அந்த 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் மட்டுமாவது இன்னும் ஆடடாக கொடுத்துட்டு 5G பேண்டை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இன்னும் ஒரு 7 5G பேண்ட் அப்படின்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா இந்த iQoo Z6 Lite 5G எனக்கு இன்னும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஸ்மார்ட் ஃபோனாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் இப்போதைக்கு பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஓகேவான ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக தான் இருக்குது. உங்களுக்கு iQoo கிட்ட இருந்து தான் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும் அப்படின்னு கேட்கக்கூடியவங்க வேணும்னா இந்த iQoo Z6 Lite 5G சூஸ் பண்ணலாம். மற்றபடி பட்ஜெட்டில் 5G ஸ்மார்ட் ஃபோன் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த iQoo Z6 Lite 5G அந்த அளவுக்கு சிறப்பான ஸ்மார்ட் ஃபோனா இல்லை. இதை விட பெட்டரான ஆப்ஷன்ஸ் Poco M4 Pro 5G மாதிரியான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் மார்க்கெட்டில் இருக்குது. மற்றபடி இப்போ உங்களுடைய ஒப்பீனியனை சொல்ல வேண்டிய நேரம். ஸோ இன்னைக்கு iQoo கிட்ட இருந்து லான்ச் பண்ணிருக்கக்கூடிய இந்த iQoo Z6 Lite 5G இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இவங்க லான்ச் பண்ணிருக்கக்கூடிய ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான ஸ்பெசிஃபிகேஷன் ஓகேன்னு நினைக்கிறீங்களா? உங்கள் ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்க. அண்ட் அது கூடவே இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு இதே மாதிரியான வீடியோக்களுக்கு மறக்காம நம்மளுடைய டெக் பேக் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.